செப்டம்பர் 10 2011 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011 முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011 தமிழ்நாடு மாநிலத்தில் கோ எண் .265 வருவாய் செப்டம்பர் 10 2011 தேதியிட்ட தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் விவசாயிகள் சமூக பாதுகாப்பு மற்றும் நலன் திட்டம் 2006க்கு பதிலாக தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பாதுகாப்பிற்காக முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலம் கல்வி உதவித் தொகை, திருமண உதவித்தொகை, இயற்கை மரணம் நிதி, விபத்து மரணம் நிவாரணம், முதியோர் உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது. மரூன் நிற அட்டை பெற தகுதியுள்ள உறுப்பினர் ஒருவர் விபத்துக்குள்ளாக நேரிடும் பொழுது கீழ்குறிப்பிட்டவாறு உதவித்தொகை வழங்கப்படும். விபத்து மரணம் ஏற்பட்டால் ரூபாய் 1,00,000. விபத்தினால் 2 கைகள் அல்லது 2 கால்கள் அல்லது 1 கை மற்றும் 1 கால் அல்லது மீட்க முடியாத அளவிற்கு கண்கள் இரண்டிலும் பார்வை இழத்தல் போன்றவை ஏற்பட்டால் ரூபாய் 1,00,000. விபத்தினால் 1 கை அல்லது 1 கால் அல்லது பக்கவாதம் ஏற்பட்டால் ரூபாய் 50,000. உறுப்புகள் அல்லாமல் கடுமையான காயங்களின் காரணமாக கை கால்களை இழத்தல் போன்றவை ஏற்பட்டால் ரூபாய் 20,000. விபத்து நிவாரணத் தொகை பெற தேவையான ஆவணங்கள்: முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் விபத்து நிவாரணத் தொகை விண்ணப்பம், ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம் நகல், முதல் தகவல் அறிக்கை நகல், பிரேத பரிசோதனை அறிக்கை நகல், இறப்பு சான்று, விஏஓ அலுவலர் சரிபார்ப்பு ஆவணம், முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட உழவர் அடையாள அட்டை, உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டால் மருத்துவ சான்று. விபத்து நிவாரணம் தொகை பெற தேவையான ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் ஊரில் உள்ள விஏஓ அலுவலரின் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை சரிபார்ப்பு செய்த பின் புத் விண்ணப்பத்துடன் விஏஓ அலுவலர் பரிந்துரை சேர்த்து வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின் விபத்து நிவாரணத் தொகை சார்ந்த உறுப்பினர் அல்லது நியமனதாரருக்கு வங்கி கணக்கில் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஊரில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் விஓ அவர்களை சந்திக்கவும். இந்த திட்டத்தில் பிற நன்மைகள்: முக்கிய உறுப்பினரை சார்ந்திருக்கும் குடும்பத்தை சார்ந்திருக்கும் உறுப்பினராக கணக்கிடப்படுகிறது. விபத்து நிவாரணப் பிரிவில் முடங்கியவர் சேர்க்கப்பட்டு 50,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இறுதிச் சடங்கு செலவு தொகையான 2,500 பெற இறப்பு சான்றிதழ் தேவையில்லை, தொகை உடனடியாக செலுத்தப்படும். கல்வி உதவிக்காக நுண்கலை, ஆசிரியர் கல்வி மற்றும் செவிலியர் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மற்ற திட்டத்தின் கீழ் கல்வி உதவி பெறப்பட்டாலும் இத்திட்டத்தின் கீழ் பெறலாம். விவசாயிகளின் மறைவுக்கு பிறகும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி தொடர். காசநோய், புற்றுநோய், HIV, எய்ட்ஸ் மற்றும் இதர நோய்களின் காரணமாக உழவர் உறுப்பினரின் தற்காலிக இயலாமையின் போது விவசாயி உறுப்பினரை வேலை செய்ய முடியாத நிலைக்கு ஆளாக்கும் போது பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு மாதந்தோறும் 1000 ஓய்வூதியம் வழங்கப்படும். நோய் குணமாகும். HIV யால் இறந்த முக்கிய உறுப்பினரின் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை 1000 வழங்கப்படுகிறது.